திருக்கைலாய பரம்பரை திருவாடுதுறை ஆதீனத்தில் சிவஞான செங்கோலோற்சவம் ஸ்ரீவல ஸ்ரீ குருமகா சன்னிதானம் அவர்களின் பொன்னார் திருவிடை மலர்களை இணைந்து போற்றி டைம்ஸ் ஆஃப் கேலக்சியின் நேயர்களுக்கு அன்பான வணக்கம். தேவ குருவான குருவை அதிபதியாக கொண்ட மீனராசி நண்பர்களே, அறிவில் சிறந்த நீங்கள் சட்டென்று கோபப்பட்டு விடுவீர்கள். எல்லோரிடமும் இனிமையாக பழகும் நீங்கள் திடீரென்று அவர்களிடமே கோபப்பட்டு விடுவீர்கள். கற்பனை களஞ்சியமாக விளங்கும் நீங்கள் அதே நேரத்தில் யதார்த்தத்தில் எந்த நேரத்தில் யாரிடம் எதை பேச வேண்டுமோ அதை பேசி, எந்த நேரத்தில் எதை செய்ய வேண்டுமோ அதை செய்து உங்கள் வேலையை கனகச்சிதமாக முடித்து விடுவீர்கள். இதுவரை 6ஆம் வீட்டில் ராகுவும் 12ஆம் வீட்டில் கேதுவும் நின்று உங்களுக்கு அற்புதமான பலன்களை தந்திருப்பார்கள். நீங்கள் தொட்டதெல்லாம் துலங்கியிருக்கும். பாராட்டுகள் பெற்றிருப்பீர்கள். உங்களுக்கு வேண்டிய பொருட்களை, ஆடம்பர பொருட்களை வாங்கி குவித்திருப்பீர்கள். நினைத்த இடத்துக்கு சென்று நினைத்த காரியத்தை கச்சிதமாக முடித்து உங்கள் வெற்றியை நீங்களே கொண்டாடியிருப்பீர்கள். அந்த வகையில் இந்த ஆடி மாதம் ஜூலை 27ஆம் தேதி இடம் மாற போகிற ராகுவும் கேதுவும் உங்களுக்கு சுமாரான பலன்களே தருவார்கள். உங்கள் ராசிக்கு 5ஆம் வீட்டிற்கு ராகுவும் 11ஆம் வீட்டிற்கு கேதுவும் இடம் மாற போகிறார்கள். இந்த இடமாற்றம் உங்களுக்கு சுமாரான பலன்களே தரும். 5ஆம் வீட்டிற்கு ராகு வருவது அவ்வளவு நல்லதல்ல என்றாலும் கூட உங்களை பொறுத்தவரை அது சில நன்மைகளை செய்யத்தான் போகிறது. உங்களின் எண்ணங்கள் ஈடேறப் போகிறது. ஆனாலும் பல தடைகள், தாமதங்களை தாண்டிதான் உங்கள் எண்ணம் ஈடேறும். நீங்கள் வெற்றி பெறுவதற்கு உங்கள் நம்பிக்கை மட்டுமே உங்களுக்கு உறுதுணையாக இருக்கப் போகிறது. பல இன்னல்கள் வந்தாலும் கூட அவற்றிலிருந்து தப்பிப்பதற்கு உங்கள் சபல புத்திக்கு நீங்கள் இடம் கொடுத்து விடாமல் இருந்தாலே போதும். புதிய புதிய ஆசைகள், புதிய புதிய எண்ணங்கள், வினோதமான எண்ணங்கள்லாம் உங்களுக்கு தோன்றும். அதன் அடிப்படையில் நீங்கள் வேலை செய்ய போனால் உங்களுக்கு தோல்வியே மிஞ்ச போகிறது. சந்தர்ப்பங்கள், சூழ்நிலைகள் உங்களுக்கு எதிராகத்தான் இருக்கும், எரிச்சல் மூட்டும். அதே நேரத்தில் அவற்றுக்கு எதிராக நீங்களும் எரிச்சல் பட்டால், ஆத்திரப்பட்டால் உங்கள் வெற்றி உங்கள் கையை விட்டு நழுவி போவதற்கு வாய்ப்பு இருக்கிறது. உங்களின் ராசிக்கு 11ஆம் வீட்டிற்கு இடம் மாறும் கேது எல்லா வகையிலும் எல்லா வழியிலும் உங்களுக்கு இன்பத்தையும் லாபத்தையும் கொண்டு வந்து சேர்க்கப் போகிறார். நீங்கள் சொன்ன சொல்லை காப்பாற்றுவதை அவர்தான் நின்று காப்பாற்றப் போகிறார். எங்கும் வெற்றிதான் இனிமேல் என்ற நம்பிக்கையில் நீங்கள் போகும்போது உறவுக்காரர்களிடமும் நண்பர்களிடமும் மிக பணிவாக பழகுவது மட்டுமே அந்த வெற்றியை தக்க வைப்பதற்கு உதவும். நல்ல காரியங்கள் செய்வதற்கு எண்ணம் மேலோங்கும். அந்த எண்ணத்துடனே பொது சேவையில் ஈடுபடும் போது பணிவோடு இருந்தால் மட்டுமே உள்ளூரில் உங்கள் செல்வாக்கு வளர்ந்து ஓங்கும். குடும்ப உறவுகள் மிக நல்ல விதமாகவே இருக்கும் என்றாலும் கூட உங்கள் அண்ணனின் உடல் நலத்தில் அக்கறை எடுத்துக்கொள்வது நல்லது. பூர்வ புண்ணிய ஸ்தானமான 5ஆம் இடத்திற்கு ராகு வந்திருப்பதால் நீங்கள் உங்கள் பூர்வ புண்ணியத்தில், பூர்வீக சொத்தில் ஏதாவது வில்லங்கம் இருந்தால் அதை கவனமாக பார்த்து கொள்வது நல்லது. தொழில் துறை சார்ந்த மீனராசி நண்பர்களே, உங்கள் வணிகம் மேலோங்கும். வியாபாரம் நல்லபடியாக நடக்கும். உங்கள் கடன்களை நீங்கள் தீர்த்து விடுவீர்கள். கேட்ட இடத்தில் உங்களுக்கு கடன் கிடைக்கும். புதிய முதலீடுகள் செய்வதற்கு ஏற்ற காலம் இது. நீங்கள் நினைத்த பாதையில் நினைத்த மாதிரி செல்வதற்கும் வெற்றி பெறுவதற்கும் உகந்த காலம் இதுதான். அரசு மற்றும் தனியார் துறைகளில் பணியாற்றும் மீனராசி நண்பர்களே, உங்களுக்கு இடமாற்றம் நிச்சயம் ஏற்படும். அந்த இடமாற்றம் உங்களுக்கு விரும்பாத வகையில் கூட அமையலாம். இருந்தாலும் கூட நீங்கள் அதை ஏற்றுக்கொண்டு பொறுமையாக பணியாற்றினால் வளர்ச்சி உண்டு. நிதி பிரச்சனை, பணப்பற்றாக்குறை உங்களை தள்ளாட வைக்கும். அலுவலகங்களில் உங்கள் மேல் அதிகாரிகள் போட்ட உத்தரவை மீறி, விதிகளை மீறி நீங்கள் ஏதாவது பணி செய்தால் அது உங்களுக்கு நீங்களே குழி பறிப்பதற்கு சமமானதாகும். மீனராசி பெண்களை பொறுத்தவரை இந்த ராகு கேது இடமாற்றம் மிக பல நன்மைகளை செய்யத்தான் போகிறது. குழந்தைகள், பிள்ளைகள் வளர்ச்சி கண்டு மனம் மகிழ்ச்சி ஏற்படும். கணவன் மனைவி உறவு திருப்திகரமாக இருக்கும். பணியில் உள்ள பெண்களுக்கு பணிச்சுமை அதிகமாக இருக்கும் என்றாலும் கூட பணியில் பாராட்டுகள் கிடைப்பதற்கு வாய்ப்பு இருக்கிறது. புதிய நண்பர்களை தேடி பழகும் போது மட்டும் கவனமாக பழகுவது நல்லது. மீனராசி பெண்கள் கவனம் இல்லாமல் புதிய நண்பர்களோடு பழகினால் அவப்பெயரோ பழிச்சொல்லோ வந்து சேருவதற்கு வாய்ப்பும் உண்டு. மீனராசி மாணவர்களுக்கு இந்த ராகு கேது இடமாற்றம் என்பது நல்ல முன்னேற்றத்தை தான் தரப்போகிறது. ஆசிரியர்களிடம் மோதல் போக்கை விட்டுவிட்டு அக்கறையோடு படித்தால் மட்டுமே தேர்வுகளில் வெற்றி உண்டு. அரசியல் துறை சார்ந்த மீனராசி நண்பர்களுக்கு இக்காலகட்டத்தில் சிக்கல்களும் மோதல்களும் ஏற்படுவதற்கு வாய்ப்பு உண்டு. உங்கள் கட்சி தொண்டர்களை உங்கள் பின்னால் நிற்பதற்கு நீங்கள் அதிகம் செலவழிக்க வேண்டியிருக்கும்.
பொறுமையோடு செலவழித்தால் மட்டுமே நீங்கள் செல்வாக்கில் உயர முடியும். கலைத்துறை சார்ந்த மீனராசி நண்பர்களே, உங்களுக்கு வாய்ப்புகள் வந்த வண்ணம் தான் இருக்கும். அந்த வாய்ப்புகளை பயன்படுத்த முடியாமல் மனதில் ஏதோ ஒரு குழப்பம் நீடித்து கொண்டே இருக்கும். அலட்சியமாக அந்த வாய்ப்புகளை கை நழுவ விடாமல் கவனமாக முயற்சி செய்தால் அந்த வாய்ப்புகள் உங்களுக்கு வெற்றியை தேடித்தரும். வெற்றியை மட்டுமின்றி விருதுகளையும் தேடித்தரும். மீனராசி நண்பர்களே, ஓரளவுக்கு நல்ல காலமே என்றாலும் கூட ராகு 5ல் இருப்பது உங்களுக்கு கெடுபலன்களையே செய்யும். ராகுவின் தீமைகளிலிருந்து நீங்கள் தப்பிக்க வேண்டுமானால் பரிகாரம் செய்வதுதான் ஒரே வழி. தேய்பிறை அஷ்டமி காலங்களில் பைரவருக்கோ துர்க்கையம்மனுக்கோ நீங்கள் விளக்கு ஏற்றி வழிபாடு செய்து வந்தால் ராகுவின் தீமைகளிலிருந்து கொஞ்சம் கொஞ்சமாக விலகுவீர்கள்.